வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். வெற்றியும் தோல்வியும் இரு படிகள். ஒன்றில் உன்னை உணர்ந்து கொள்ளலாம், மற்றொன்றில் உன்னை திருத்திக் கொள்ளலாம். வெற்றியில் நம்மை உணர்ந்து கொள்ளலாம், தோல்வியில் நம்மை திருத்திக் கொள்ளலாம். வெற்றியும் தோல்வியும் இரு படிகள். வெற்றியில் நம்மை உணர்ந்து கொள்ளலாம், தோல்வியில் நம்மை திருத்திக் கொள்ளலாம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு அதனுடைய விளைவுகள் எல்லாம் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸாம் முடிஞ்சு, தேர்வுகள்லாம் முடிஞ்சு அதனுடைய விளைவுகளை எல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் இந்த இரண்டு விஷயங்கள், நான் சொன்ன இந்த இரண்டு விஷயங்கள் நடைமுறையில் உண்மையாக சிந்திக்க தூண்டுகிறது. ஒவ்வொரு வெற்றியும் நம்மை உணர்ந்து கொள்வதற்கும், ஒவ்வொரு தோல்வியும் நம்மை திருத்திக் கொள்வதற்கும் நம்மை தூண்டுகிறது. வெற்றி பெற்றவர்கள் வெற்றியை கொண்டாடுவதற்கு பதிலாக அந்த வெற்றிக்கு காரணமான விஷயங்களை உணர்ந்து, யாரால் நாம் வெற்றி பெற்றோம் என்பதை உணர்ந்து, அவர்களுக்கு பிரதிபலனாக என்ன செய்யலாம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு வழி. தோல்வி அடைந்தவர்கள் நாம் எதனால் தோல்வி அடைந்தோம், தோல்விக்கு காரணம் என்ன என்பதை ஆய்ந்து பார்த்து அதில் நம்மை திருத்திக் கொள்வதற்கு ஒரு வழி. இது வெற்றியும் தோல்வியும் இருக்கும் பொழுதுதான் உணர்வு திருத்திக் கொள்கின்ற மனப்பக்குவமும் நமக்கு கிடைக்கின்றது. என்றால் எல்லோருமே வெற்றி பெறுவதில்லை. ஒரு மாஸ் விக்டரி எங்கேயுமே கிடையாது, ஒரு மாஸ் டிஃபிட்டும், ஒரு பெருந்தோல்வியும் எங்கும் இருக்காது. இரண்டுமே நல்ல பேலன்சிங்காக தான் இருக்கும். இரண்டுமே பேலன்சிங்காக இருக்கும் பொழுதுதான் வெற்றிக்கு தோல்வி மதிப்பளிக்கும், தோல்வியை வெற்றி தட்டி கொடுக்கும். இது ஒரு பெரிய உண்மை. அதனால நாம் வெற்றியை கொண்டாடும் மனநிலையை அதிகமாக கொண்டு மமதையில் ஈடுபடாமல், தன்னை உணர்ந்து கொள்ள, தன் வெற்றிக்கு காரணமான விஷயங்களை சேகரித்து மனதில் வைத்து கொள்ள பக்குவப்பட வேண்டும். அதேபோல் தோல்வியை கண்டு துவண்டு விடாமல், தற்கொலை செய்து கொள்ளாமல், தவறான முடிவுகளுக்கு நம்மை கொண்டு செல்லாமல், நம்மை சீர்தூக்கி பார்த்து நமக்கு ஏன் இந்த நிகழ்வு நடைபெற்றது என்பதை உணர்ந்து அதிலிருந்து வெளிவந்து மீண்டும் திருத்தி கொண்டு வெற்றி பயணத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர நாம் முன்வர வேண்டும். இதைத்தான் அரசியல்வாதிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களும் நம்முடைய குடும்பங்களிலும் இந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்வோம். துவண்டு போகக்கூடாது, தோல்வியை கண்டு துவண்டு போகக்கூடாது, வெற்றியை கொண்டு மமதை கொள்ளக்கூடாது. இரண்டையுமே இயல்பாக அணுகக்கூடிய பக்குவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அழகாகும், நம்முடைய சார்ந்திருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையும் அழகாகும். வெற்றியும் தோல்வியும் இரண்டு படிகள். ஒன்றில் நாம் நம்மை உணர்ந்து கொள்ளலாம், மற்றொன்றில் நாம் நம்மை திருத்திக் கொள்ளலாம். இதற்கு முனைவோம். வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு அருகம்புல் சாறு பருகிய பிறகு, ஒரு 20 நிமிடங்கள் அல்லது 30 நிமிடங்களுக்கு வேறு உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. வேறு உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லது. இதை கொஞ்சம் கடைபிடித்து பார்ப்போம். வாழ்க மகிழ்வுடன்.